ஹலோ பீவர்ஸ், மகாநதி நியூ ப்ரமோ. இந்த இடத்துல கல்யாணம் முடிஞ்சு காவேரி வந்து நிவின் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நிவின் பேசாத அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. காவேரி கஷ்டமாக இருக்குது. ஒன்று என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, நான் என்னதான் நிவின் கிட்ட பேசினாலுமே என்கிட்ட பேசலைன்றாங்க. இங்கே பாரு காவேரி, அதெல்லாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது சரியா? எல்லாமே சரியாக போயிட விடுன்றாங்க. என்ன இருந்தாலே சரிங்க, ஆனால் எனக்கு இது மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஃபீல் பண்ணது சரியா? எல்லாமே சரியாக போய்டும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இது கார் வருது. விஜய் காவேரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காவேரியோட ஃபேமிலியில் வெளியே இருக்கும்போது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யமுனாவின் நிவினும் மாலை கழுத்தமாக வராங்க. அது பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா வந்து யமுனாவை போட்டு அடியார் நடிச்சிட்டு இருக்காங்க. அடி பாவி, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டேடி. நான் உன் மேல் நம்பிக்கை வச்சு உன் அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு நல்லா இருந்தால் இப்போ உனக்கு கல்யாண ஆசை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை அப்படின்ட்டு பயங்கரமாக போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா நான் சொல்றது கேளும்மா, போது வாய முடின்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தியாக இருந்திருக்கல நீன்றாங்க. போயும் நான் உன்னை நம்பலனே, என் அப்பாவோட பேரு காப்பாற்றுவா அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு சாரதா போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. யமுனா அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தம்பி, நான் உன்னை நம்பல இல்லப்பா, நீ எப்போ இப்படி பண்ண அப்படின்ட்டு நிவின் கிட்டே ரொம்பவே ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. காவேரி பாரடி வேணா கோலம் பண்ணியிருக்கான்னு காவேரி வந்ததுமே சொல்றாங்க. காவேரி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது தயங்கி இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.